மலர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் தமிழ் சினிமாவையே எப்படி புரட்டி போடுது பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் தயாரிப்பாளர்களை தான் புரட்டி போடும். இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணுமான்னு சொல்லிட்டு தியேட்டருக்குள்ளே போவாங்க. ஆனால் படம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரியான ஒரு படம் தான் நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் படம் தயாரிக்கிறவங்களுக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையே இருக்கிற புரிதல் இருக்கும். தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு அழகான நாயகர்கள் இருக்கிற இந்த சினிமாவில் சசிகுமார், இப்போ கடுகு படத்தில் நடித்த ராஜகுமாரன், ராஜ்கிரன்னு கதைக்கு பொருத்தமான நாயகர்களுக்கும் ரசிகர்கள் மனசில் எப்போவுமே இடம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த ப்ரொமோஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விருதாச்சலம் படமும் அப்படி தான். இந்த படத்தில் கதை தான் நாயகன். இந்த படத்தில் நடித்த நாயகர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இந்த படத்தை நீங்கள் எதுக்காக எடுத்திருக்கீங்களோ அந்த விஷயம் நடந்திருக்கு, யாருக்காக எடுத்திருக்கீங்களோ அவங்கள போய் இந்த படம் சேர்ந்துருக்கு, என்ன விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியவும் செஞ்சுருக்கு. ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்து அவங்க எல்லாருக்குமே சொல்லும். ஸோ இப்படி ஒரு படத்தை எடுக்கணும், தயாரிக்கணும், இந்த படம் ரசிகர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் எல்லாருமே இணைஞ்ச ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் ப்ரொடியூசர் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து முடிச்சிட்ட பிறகும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சிட்ட பிறகும் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்றது ரசிகர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிக்கும் போதும் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு 1000 கேள்விகள் இருக்கும். இது என்ன மாதிரியான படம், என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு. அதுலேருந்து சில கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்க போகிறேன். நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இந்த படம் மேலே இருக்கிற நம்பிக்கை கூடும் அண்ட் ரசிகர்களின் எண்ணிக்கையும் கூடும். ஸோ உங்களுடைய பதிலில் தான் இருக்குது. ஸோ நான் ப்ரொடியூசர் கிட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சார், நீங்கள் இந்த படத்தில் எப்படி வந்தீங்க, உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடச்சிதுன்ட்டுலாம் நான் கேட்கவே முடியாது. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் தான் தயாரிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. பட் இந்த மாதிரியான ஒரு படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை, இதே போல் சப்ஜெக்ட், இதே ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணணும். அந்த கதைக்கு அவசரம் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் டைரக்டர் சார் என் நண்பர் மூலம் அங்கே வந்தாங்க. கதை சொன்னார். கதை சொன்னதான் ஒரு ஒன்லைன் சொன்னார். சொல்லிவிட்டு நான் இதை விரிவுபடுத்தி எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னு. சரி, ஓகே சார், நீங்கள் போய் பார்த்து ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஒன் வீக் கழிச்சு திருப்பி வந்தார். திருப்பி கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மட்டும் பிடிச்சிருந்தா நம்ம அந்த கதையை சொல்லக்கூடாது, மற்ற ஆடியன்ஸ் முறையில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சித்தாள், இந்த மற்றவங்க, இந்த யூனியன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு கதையை சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்குன்னாங்க. திருப்பி அடுத்து நான் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன், தொடர்ந்து 10 வருஷம் ப்ரெசிடண்ட்டு. அதனால் தலைவரில் கூப்பிட்டு வச்சு இந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் சொன்னார். சார், எத்தனை பேர்ட்டு தான் சார் சொல்கிறதுன்னாது. இல்லை சார், எனக்கு திருப்தி வரணும் சார், திருப்தி வந்தால் தான் சார் நான் எடுக்க போவேன் அப்படின்னா. சரி, ஓகே சார். அப்புறம் கவுன்சிலர்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு தரம் சொல்லுங்கள் சார் நான். சார், எத்தனை தாரம் கேட்டாலும் நான் சொல்கிறேன், கதை எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களும் பிடிக்கணும் சார், நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், ஆடியன்ஸெல்லாம் நம்ம ஆடியன்ஸாக தான் பார்க்கணும் அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 தரம் மேலே இருக்கும் கதையை சொன்னார். சரி, ஓகே சார், பிடிச்சிருக்கு, நம்ம உடனே ரெடி பண்ணோம் சார்னா. சரி, நீங்கள் போய் மற்றெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க சார், நான் ஆஃபீஸ் வரேன், போட்டு ரெடி பண்ணிட்டேன் சார்னா. சார், ஓகேண்ணா. அன்றைக்கி ஆரம்பித்தோம். ரொம்ப எந்த விறுவிறுப்போட ஆரம்பித்தோம் அந்த விறுவிறுப்போட உங்கள் முன்னால் நாங்கள் நிற்கிறோம். இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது? நீங்கள் ஓகே சொல்லியிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல, அது என்னது? எனக்கு சில மெசேஜ்கள், இந்த கோயில் இல்லாத ஊரில் கூட குடியிருக்கலாம், பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ஒரு குடிகாரன் அடிபட்டு ரோட்டில் கிடக்கும்போது யாருமே அவனை காபந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக குடிச்சிருந்த ஒருத்தவன் தான் போய் அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். அந்த பரிவாதம் கூட அந்த குடித்தவனுக்கு தான் இருக்குது, குடிக்காத யாருக்கும் இல்லைங்கன்னு. அதை போல் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு. ரெண்டாவது அம்மா சென்டிமெண்ட்டு. யூஸ்வலாகவே நான் அம்மா எழுந்துட்டேன், அது என்னை ரொம்பவும் பாதிச்சுது அந்த கதையில். சரி, நான் என்ன எதிர்பார்க்குறனோ, தான் தாயை பற்றி எதிர்பார்த்தனோ, அந்த அம்மாவுக்கு நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அது எத்தனையும் இந்த கதையில் இருந்ததால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்வால்வ் ஆகி நானும் அதில் நல்லா நடிச்சிருந்தேன். அந்த சாங் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த சாங்கை கேட்டிங்கன்னா நீங்கள் கூட கண் கலங்குங்க.
ஏன்னா அதை போல் அந்த சாங் அமைஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப. அந்த டைரக்டர் சார், உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பின்புலம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு படத்துக்கு நாயகன் அப்படின்னா கதை அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கான ஓப்பனிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஓப்பனிங்காக வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ்டான ஹீரோவை தான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சாரை வச்சு வந்து இந்த படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ சார் வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக ஆப்டாக இருப்பார் அண்ட் ரசிகர்களை வந்து இந்த படத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கதையை பார்த்தீங்கன்னா 2 வரியில் சொல்லலாம். பொதுவாக இந்த சொசைட்டியில் யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் உள்ளவனா. அது காரணங்கள் நிறையா இருக்குது. என்னுடைய ஃபாதர், என்னுடைய எல்டர் பிரதர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ், ஊரில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஆட்கள். நான் வந்து எஜுகேஷன்லாம் ஸ்கூல் லைஃபோட முடிச்சுக்கிட்டு சினிமாவுக்காக சென்னைக்கு வந்துட்டேன். பட் ஆனால் அந்த பிளட்டு, அந்த தாட்டு, அந்த மோட்டிவ் எனக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்குது. எஜுகேஷன் வந்தது அப்படி தான். கோயில் இல்லாத ஊரில் கூட குடியிருக்கலாம், ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருந்தால் அடுத்த தலைமுறையே மக்கி மண்ணாக போயிடும். அதுக்கு என்னடா செய்ய போகிறீங்க ஊர் பெரிய மனுஷங்க அப்படின்னு தண்ணியை போட்ட ஒரு ஆள் பஞ்சாயத்தில் கேட்பார். அப்படி கேட்கக்கூடிய ஆள் தான் ஹீரோ. ஆனால் ஊருக்குள்ளே தண்ணியை போட்டு தெரியக்கூடிய ஆள். பட் கேட்குற கொஸ்டின்ஸில் எப்படி இருக்கும். பட் அது ஒரு பக்கம். அதாவது தவறே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பையன், அவன் வந்து தான் ஒன்று தன்னுடைய தாய் தந்தையரோடுன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கான். சின்ன வயசு சைல்டுஹுட், ஸ்கூல் ஏஜ். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவனோடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு, 2 பேர் ஒரே ஏஜ் தான். பை பர்த்லேயே அவன் நல்லவன், பை பர்த்லேயே அவன் கெட்டவன். அவன் எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பொருள் வாங்குறது காசு பத்தலைன்னா, என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, பத்தாத காசுக்கு நான் வேணால் வேலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறவன் ஹீரோ. அதே பொருளை வாங்குறதுக்கு இன்னொரு பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவான். அது எவ்வளோன்னு கூட கேட்க மாட்டான். அது எனக்கு வேணும் அப்படிமா. இல்லை அது காசு கொடுத்தா தான் தர முடியும். நீங்கள் கடையை போட முடியாது தெரியுமா, எங்கள் அப்பா தான் இந்த கோவில் தர்மகர் தான், இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், இப்போவே காலி பண்ணி வச்சிருவேன் அப்படிமா. ஸோ அடுத்தடுத்த 2 பேர்த்துடைய கேரக்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 பேர் லைஃப்பில் ஒரு சிறு தவறு நடந்துடும். அந்த தவறுக்கு அப்புறம் அவங்க சீர்திருத்த பள்ளிக்கு போயிடுவாங்க. சீர்திருத்த பள்ளிக்கு போனதுக்கு பிறகு அவங்க அங்கே எப்படி டெவலப் பண்ணாங்க, அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னென்னவெல்லாம் இழந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தவறு செய்யக்கூடாது, தவறு செஞ்சிட்டாலும் உணரணும், திருந்தணும். அப்படி திருந்தினால் இந்த சமூகம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கும். அப்படி இல்லைன்னா, தவறை உணரலை, திருந்தலைன்னா மறு வாய்ப்பு மறுக்கப்படும். அது எப்படிங்கிறது ஓ கதை என்ன அப்படின்றத சொன்னார். அந்த கதைக்கான நாயகனும் வந்து நீங்கள் தான். பட் நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் வந்து அப்படி தானே, தவறே வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவரா? அதாவது சாரே வந்து ஹீரோ, அவரே ப்ரொடியூசர். சரி, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணுவார் சும்மா அப்படி நினச்சி தான் நாங்கள் ஷூட்டிங் போனேன். அங்கே போய் பார்த்தா நிஜமாகவே இவர் ஹீரோ தான் ஊரில். அந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தெரியாதவங்க கிடையாது, அவ்வளோ ஒரு மரியாதை. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நினச்சி பார்த்தா இவருடைய சர்வீஸ் பாருங்க. அது பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்று சின்ன வயசுலேயே எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு கண்டினியூவாக இவரே வந்துட்டுருக்கார். யார் பார்த்தாலும் இவர் பார்த்து கும்பிட்றாங்க. அதாவது நம்ம அந்த எஜமான் படத்தில் ரஜினிகாந்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் லைவில் வந்து பார்த்தது நிஜமான ஹீரோ. ஆமாம், ரியல் ஹீரோ. அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து இதுதான் முதல் படமா இல்லை இதுக்கு முன்னாடி படங்கள்? இல்லை, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. என்ன படிச்சிருக்கீங்க மேம் நீங்கள்? நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கம்பேராக இருந்திருக்கீங்க அண்ட் இப்போ வந்து நடிகையாக வந்து வந்திருக்கீங்க. சூப்பர். இப்போது இந்த ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகணும் அப்படின்னு இருக்கும்பொழுது சில பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க, லைக் பெரிய ஹீரோஸ் வந்து இருக்கிற படங்களை நம்ம கமிட் ஆகி நம்மளை வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லாட்டி இன்னும் சில பேர் வந்து அறிமுக நடிகர்கள் நடிக்கிற படத்தில் வந்து நம்ம அறிமுகமாகி நம்ம டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன நினச்சி வச்சுருந்தீங்க, இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் சார் வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தாரு, டைரக்டர் சார், ஸ்டோரி சொல்கிறதுக்காக. பார்த்துட்டு என்னோட கதைக்கு நீதாம்மா ஹீரோயின் சொன்னார். எனக்கு எதுவுமே புரியல, என்ன கதைன்னு தெரியல, யார் ஹீரோன்னு தெரியல, இவர் தான் டேரக்டரான்னு கூட தெரியாது. நீதாம்மா ஹீரோயின் சொல்லிட்டாரு. சரி, ஓகே சார். நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்ட கொஸ்டின், எனக்கு கதை எப்போ சார் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். உடனே உட்கார வச்சு கதை சொன்னார். ஆல்மோஸ்ட் 75% முடிச்சிட்டாரு கதை சொல்லி. லாஸ்ட்டாக வந்து செந்தில் சார் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது இவர் தான் வந்து ஹீரோ. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சொன்னாங்க. ஓகே சார், ஹலோ சார், இவர் தான் ஹீரோ. ஓகே சார், ஹலோ, அவ்வளோதான். நான் வந்து கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். ஸோ வந்து சார் ஸ்டோரி சொல்ல எனக்கு ஹீரோ, ப்ரொடியூசர், டிரெக்டர் இல்லை கோ ஆர்டிஸ்ட் எதுவுமே எனக்கு கணக்கு தெரியல, எனக்கு ஞாபகமே இல்லை. என்னோடய ஸ்டோரி எனக்கு சொன்னது, என்னோடய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹோம்லியான கேரக்டர், ஒரு பக்கா வில்லேஜ் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கேரக்டர் நான் வந்து லைக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சார் சொல்லும்போது ஓகே சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஞாபகம் வந்தது, இவர் தான் ஹீரோ, இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அது ஒன்றும் இதாக தெரியல.
பிகாஸ் வந்து நான் அறிமுகமாகிற மாதிரி தான் அவரும் அறிமுகமாகிறார். ஸோ அவரும் அந்த மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். ஒரு பெரிய ஹீரோயினை வந்து ஜோடியாக போட்டிருக்கணும், இல்லை ஆல்ரெடி படம் பண்ண ஹீரோயின் வந்து ஜோடியாக வந்திருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே புது முகங்கள், 2 பேருமே வந்து நல்லா பண்ணியிருக்கோம். அவரும் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார், நானும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சம்பத்ராம் சார் ஐடி கை மாதிரி வந்திருக்கீங்க சார். ஐடியில் வேலை செய்கிற மாதிரி சும்மா ஃபார்மல்ஸில் பயங்கரமாக வந்திருக்கீங்க. படத்துலலாம் உங்களை பார்த்தா பயங்கரமாக நாங்களாம் அப்படியே நடுங்குவோம், பயப்படுவோம். இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து கலைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு, ஐ மீன் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு தான். பேங்க் ஆஃபீஸர் அப்படியே இல்லை, ப்ரைவேட் பேங்க் தான் அது. கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். நான் எப்பவுமே இந்த ஹேர் கட்டிங்கில் தான் முன்னாடியெல்லாம் இருந்தேன். நடுவில் வந்து ரக்கடாக மாறினது காரணம் இவர் தான். என்ன பண்ணி விட்டாருன்னா, இவர் படத்துக்காக என்னை செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரே கெட்டப்பில் இருக்கீங்க. ஒன்று ஷார்ட்டாக ஹேரு, ஷேவ் பண்ணால் போலீஸ் கேட் பண்ணுறீங்க, லைட்டாக தாடி வச்சா ரவுடி கேட் பண்ணுறீங்க. இது பார்த்து பார்த்து ரொம்ப எல்லாருக்கும் பழகி போச்சு. நீங்கள் என் படத்தில் வந்து மெயின் வில்லன். இதுவரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் சின்னது பெருசுமாக அடியாலாக பண்ணது, போலீஸாக பண்ணது, இதெல்லாம் ஓரம் கட்டுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு ஒரு பிரகாஷ் ராஜ், எனக்கு ஒரு நாசர். ஸோ அதனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற ஒரு கெட்டப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஃபஸ்ட்டு போட கண்டிஷனர் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் கபாலி படம் அண்ட் அஜித் சார், விஜய் சார்னு பெரிய படங்கள்லாம் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு படத்தில் வந்து இப்போ நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்கன்னும் பொழுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அண்ட் படம் வந்து நடித்து முடிச்சிட்ட பிறகும் சரி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் பொழுதும் சரி, இவருடைய ஒர்க் அண்ட் சாருடைய நடிப்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன ஃபீல் பண்ணீங்க? அண்ட் சார் பற்றின உங்களுக்குள்ள அவரை பற்றி நீங்கள் நினச்சிருக்க விஷயங்கள், அவர்கிட்ட இருக்கிற ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதும் பெருசுமாக நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்குள்ள ஒரு உத்வேகம் என்னென்னா, நாம் எப்போ வந்து மெயின் வில்லனாக பண்ண போகிறேன். ஏன்னா பல வில்லன்களோட நான் நடிச்சிருக்கேன், பல ஹீரோக்களோட அடியாளாக பண்ணியிருக்கேன். பட் நான் எப்போ அந்த இடத்த அடையிறது, அந்த மெயின் வில்லன்ன்ற போஸ்ட்டுக்கு நான் எப்போ வர்றது அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கும்போது தான் சார் வந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ இதை நான் வந்து முழுசாக பயன்படுத்தணும், 100% கமிட்மெண்ட் பட என்னுடைய முழு திறமையாக அதை காமிக்கணுன்றதுக்காக வேறு எதை பற்றியும் யோசிக்கல. ஏன்னா இந்த கேரக்டர் சார், இப்போ ஹீரோ விருதுகிரி சார் வந்து ராஜ்கிரண் சார் எப்படி அந்த காலத்தில் அறிமுகமானாரோ அந்த மாதிரி இவர் வந்து பேர் வாங்குவார் அப்படின்னு நான் நம்பினேன். அது இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது அந்த கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா இது கதைக்கு ஏற்ற நாயகன் இவர். ஸோ இதில் வந்து பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அப்படி நான் அதை பற்றின யோசனையே எனக்கு வரல. ஆக்சுவலாக என் கேரக்டர் வந்து பேசப்படுமா அது மட்டும் தான் யோசித்தேன். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு கை இருக்காது எனக்கு. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லாக சில நாள்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட கை இல்லாமலாம் இருந்திருக்கேன். 2 நாள் ஃபைட்டு, 2 நாள் ஃபைட்டு ஃபுல்லாக கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்போ அந்த கட்டி இப்போ வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வலிக்கும், படுக்கும்போதெல்லாம் வலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாள் மேலே நடிச்சிருக்கேன். அதில் நான் என் ஷாட் வரும்போதெல்லாம் மதியம் லஞ்ச் அப்போ தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஃபுல்லாக அந்த கையை கட்டிட்டு தான். சார் நீங்கள் சார் உங்களுடைய காமெடி எல்லாம் பார்த்து நாங்கள் நல்லா ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸில் நீங்கள் கலந்துக்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மீட் பண்ணுறதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய பெரும்பாலான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் வந்து தேட்டரில் உட்காந்து பயங்கரமாக சிரிப்பாங்க. அவங்க கூட நீங்கள் உட்காந்து படம் பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்களும் வந்து சிரிப்பீங்களா, இல்லாட்டி கொஞ்சம் பேட் ஃபீலிங் இருக்குமா, என்னடா இப்படி பண்ணுறாங்களே? நான் வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பேன். ரசிகர்கள் எவ்வளோ சிரிக்காங்களோ அதை விட அதிகமாக தான் நான் சிரிப்பேன். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து அதை ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சில படங்களில் பார்த்தீங்கன்னா காமெடி ட்ராக் வந்து நானே எழுதியிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ரசித்து எழுதுனதெல்லாம் வந்து மக்கள் நல்லா ரசிச்சிருக்காங்க. உதாரணம் அந்த மஞ்சள் பையில் இந்த அடுத்து கடம்பன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதிலெல்லாம் காமெடி ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசிப்பாங்க ஆளுங்க. காரணம்னா அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் தான். இந்த படத்தை பொறுத்தளவு சார் வந்து என்னை கூப்பிட்டார், ஆஃபீஸ் கூப்பிட்டு உங்களுக்கு இது வேறு கேரக்டர்னாரு. என்ன சார் என்ன நீங்கள் காமெடி கிடையாது ஒரு கேரக்டர் அப்படின்னாரு. உண்மையிலே இதில் ஒரு சீரியஸான கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நோஞ்சாண்டு ஒரு கேரக்டர், அதாவது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு அந்த கேரக்டர். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணல, இது ஒரு புதுசாக இருந்தது. இது வந்து நிறைய பேருக்கு படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி சார் சூப்பர் சார், உங்கள் கேரக்டர் நல்லா சார், இது வரைக்கும் உங்களை காமெடியாக தான் பார்த்துருக்கோம், இந்த படத்தில் ஒரு நிஜமே ஒரு சீரியஸ் ரோல் பண்ணியிருக்கீங்க சார், அது ஒரு வித்தியாசமாக இருந்தது, சாங் நல்லா இருக்குது,
டைரக்டரோட உழைப்பு தெரியுது அப்படின்னாங்க. ஹீரோவை பற்றி சொன்னாங்க. ஒரு ராஜ்கரன் சார் பார்த்த மாதிரி இருக்கானாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நிறைய படங்கள்ல வந்து உங்களை தாயை அந்த கேரக்டர்ல தான் நீங்க நடிச்சிட்டு வரீங்க. பட் இந்த படத்துலயும் வந்து நீங்க அம்மாவா நடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருந்திருக்கும். ஏன்னா இவர் கூட சொல்லியிருந்தாரு லைக் அம்மாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம், உங்களை பேஸ் பண்ணி ஒரு பாடல் கூட இருக்கு. ஸோ இந்த படத்துல நீங்க எப்படி கமிட் ஆனீங்க and உங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரியான அம்மா நீங்க இந்த படத்துல? சார் வந்து கதை எழுதும்போதே என்ன மைண்டில் வச்சுட்டு தான் எழுதுனேன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனப்போவே நான் போய் ஆஃபீஸில் உட்காரும் போதெல்லாம் அந்த குழந்தைக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை சார் எப்போ போனாலும். ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே அம்மா சென்டிமெண்ட் உள்ளவங்க. ரொம்ப அம்மானா அப்படி ஒரு இது, 2 பேரும் சரி அவ்வளோ ஒரு அம்மா பைத்தியம் அவங்க எல்லாமே. நான் எப்போ போனாலுமே சார் அந்த சாங்கு பாடிக்கிட்டே இருப்பார். அந்த வரிகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ சொல்லுவார், எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குது, எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குன்னு. ரியலி நம்ம ப்ரொடியூசரு எனக்கு மகனாக நடித்தவர், அவரோட அம்மா மாதிரியே இருக்கேன்னே முக்கால்வாசி என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு நான் 2 பேர்த்துக்குமே நன்றி சொல்லணும். நான் உண்மையாலுமே இல்லை, எங்கள் லக்ஷ்மி அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கதையெல்லாம் கூட நான் அவ்வளோக்கு கேட்கல, அந்த பாட்டு மட்டும்தான் சொன்னாங்க. எல்லா படத்துலையும் நான் நடித்த அம்மாவை விட இந்த படத்தில் டோட்டலாக வித்தியாசம். எல்லாமே மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூம்லேருந்து. ஆனால் சொல்லக்கூடாதுன்னாரு, இது வரைக்கும் நான் சொல்லலை. டோட்டலி வித்தியாசம். அந்த அம்மாவுக்குன்னு ஒரு சாங்கை என்னை மேக்கப் பண்ணி உட்கார வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டார். டோட்டலி அந்த ஊர் ஜனமே அழுதுதுங்க மேடம், நான் உண்மையாலுமே சொல்கிறேன். அது ரியலி அதுக்கு என்ன காரணம்னா அது உண்மைதான். அந்த அம்மா வந்து இப்போ நார்மலாக இப்படி இருக்காங்க. அதில் வந்து அந்த பிஞ்சு போன கட்டலில் பஞ்சு அடைச்சி போய் 14 ஆண்டுகள் தான் பெத்த பிள்ளையை பார்க்காம, ஒரு ராமர் வனவாசம் போன மாதிரின்னு சொல்லலாம். 14 ஆண்டுகள் ஒரு 8 வயசு 10 வயசு பையன் ஜெயிலுக்கு போயிடும். அந்த 14 ஆண்டுகளாக பையன் வர வரைக்கும் அவள் வந்து சாப்பிடாமல் குளிக்காமல் கொள்ளாமல் படுத்து கிடந்தேன் எப்படி இருப்பாளோ அப்படி ஒரு கெட்டப் வேணும். ஏன்னா அவள் பையனை இழந்துட்டு வந்து கேஷுவலாக நார்மலாக இருக்கிறான்ட்டு அந்த லுக்கில் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக அவங்கள அந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணேன். அது சேஞ்ச் பண்ணதை பார்த்ததுக்கு பிறகு அந்த அம்மாவை யாருக்கு அடையாளம் தெரியல, அது வேறு, யாருக்குமே தெரியல. பட் ஆனால் எனக்கு என்னென்னா எங்கள் அம்மாவை நான் ஒரு பீரியடில் அப்படி பார்த்துருக்கேன். அது வரணுங்கிறக்காக நான் ஃபீல் பண்ணேன். அது வந்துருச்சு, அதனால கண்ணீர் விட்டு அந்த பாட்டு எடுக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அந்த அம்மா நியாயமா இவர் மாதிரி அந்த அம்மாவை செத்து தான் பிழைச்சாங்க. உங்களுடைய இந்த நடிப்பெல்லாம் வந்து எங்களுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா வந்து கொடுத்துருக்கவங்கள ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பா கேமராமேன் தான். கண்டிப்பா சார், ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். லைக் சென்னையில் வந்து திருவையாறு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி அண்ட் சென்னையில் திருப்பதி இருக்கிற மாதிரி சென்னையில் விருதாச்சலம் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது இந்த படம் மூலமாக. ஸோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக நீங்கள் வந்து எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் எடுத்த எஃபர்ட் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைக் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா மோஸ்ட்லி லைக் நேச்சுரல் லொக்கேஷன்ஸ் தான். ஏன்னா கதைன்றதை வந்து விருதாச்சலம்ன்ற டைட்டிலோடு வரப்போ அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வந்து விருதாச்சலம் அது சம்மந்தப்பட்டது தான். அதுவும் குறிப்பாக வந்து சாரோட ஊர் கச்சிராயநத்தம், ப்ரொடியூசரோட ஊர் வந்து கச்சிராயநத்தம்ன்றது. அங்கே தான் வந்து நிறையா பிளான் பண்ணி நிறையா ஷூட் பண்ணது அங்கே தான். அது பார்த்தோன்னா அவர் லைக் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறையாவே அங்கே தான் இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அது உண்மையிலேயே அது அங்கே தான் இருக்குன்றது வந்து அங்கே பக்கத்து ஊரில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. லைக் நம்ம அதை மாதிரி ஃப்ரேம் பண்ணி அந்த கலர்ஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமிங், அந்த கலர்ஸ் அதுவாக நேச்சுரலாக வர்றது வரைக்கும் அதை வெயிட் பண்ணி, ஒரு மார்னிங்கில் என்ன ஃபீல் வேணுமோ அதுக்கு வெயிட் பண்ணி, ஈவினிங்னா அதுக்கு வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்துருந்தோம். அது நிறைய விஷயங்கள். ஃபைன் சார். அண்ட் மியூசிக் டைரக்டர் சார், ஸோ நீங்கள் வந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இசை இல்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொதுவாகவே நீங்கள் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கூட லைக் இந்த ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி இமேஜில் ஒரு ஹீரோ வந்து நம்ம கம்பேர் பண்ணி மியூசிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது ஹீரோவை மைண்டில் வச்சு நீங்கள் கம்போஸ் பண்ணிங்களா? இல்லாட்டி நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது முழுக்கவுமே வந்து சார் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருந்தார்? எப்படி கம்போஸ் பண்ணிங்க? நானும் சாரை மீட் பண்ணி என்னை இசைன்னு தான் கூப்பிடுவாப்புல இயக்குனர். எப்பொழுதுமே இசைன்னு தான் கூப்பிடுவாப்புல. இசை நம்ம வந்து நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம். ஒரு படம் மாதிரி நம்ம இதில் ஒர்க் பண்ண வேண்டாம், வாழுவோம். ஏன்னா அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ நம்ம வந்து அந்த கிராமத்தோடு சேர்ந்து நம்ம இந்த படத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்தோம். என்னோட ஒட்டுமொத்த சிஸ்டத்தை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன், அவருடைய ஆஃபீஸுக்கு போயிட்டேன் நான்.
ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒரு ஒரு 10 days உட்காந்து இரவு பகலாக நாங்கள் உட்காந்து இந்த 6 பாட்டையும் நாங்கள் எடுத்தோம். படத்தில் ஆக்சுவலாக 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டுமே 6 விதமாக இருக்கணும். அம்மா பாட்டுனா ஆடியன்ஸ் அழுவணும், காதல்னா அதை அவன் ரசிக்கணும், ஆட்டம் பாட்டுனா அவன் ஆடணும் அப்படின்னு கேட்டு என்கிட்ட வாங்கினாப்புல. ஏன்னா அப்படி தான் அவர் விடவே மாட்டாப்புல. சாங்ஸ் சார் சூப்பராக இருக்கா சார், நல்லா இருக்குது, நமக்கு வேண்டாம் பண்ணிட்டாப்புல. நல்லா போட்டு கொடுப்பேன், சூப்பராக இருக்குது, பட் நமக்கு வேண்டாம் இசை, வேறு பாட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டாப்புல. ஒவ்வொரு பாட்டுமே அப்படியே பண்ணுவாப்புல. ஒவ்வொரு சாங்கையும் போட்டு அவ்வளோ பாட்டு சாங் போட்டு எடுத்து கடைசியாக வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங் சீக்வன்ஸ் வந்து அம்மா பாட்டு. ஏன்னா அம்மா வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டே மாறும். ஒரு முரட்டு சிங்கம், ஒரு முரட்டு கிராமத்தான், ஒரு முரட்டு மனுஷனுக்குள்ளே காதல் வந்தால் எப்படி இருக்கும், அவனுக்குள்ளே பாசம் வந்தால் எப்படி இருக்கும், அதை தான் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஸோ அதுக்கோசம் அம்மா பாட்டுன்னு அம்மா பாட்டுன்னா நமக்கு தெரியும். நானும் வந்து அம்மா இறந்து நான் பாதிக்கப்பட்ட ஆள் தான், பட் அதை மீறி எல்லாம் அழுவணும் அப்படின்ட்டு 20 பாடாக போட்டு எடுத்து ஒரு பாட்டு எடுத்து, அம்மா என்னை விட்டு போயிட்டியம்மா, எனக்கு யாருமா இருக்கிறான்னு கிடந்து கதறுவாப்புல ஹீரோ. அப்போ ஒரு சாங்ஸ் நாங்கள் பிடிச்சோம். இவர் டியூன் போடும்போது இசை உங்கள் அம்மாவை நினச்சிங்க அப்படின்னு. நான் இசைன்னு தான் கூப்பிடுவேன். ஆமாம், இசை உங்கள் அம்மாவை நினச்சிங்க, நினச்சிக்கிட்டு டியூன் போடுங்க என்ன. அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் அம்மாவை நினச்சிங்க. அதே மாதிரி கவிஞர் இளைய கம்மன் வரல இன்னைக்கு, அவர் கொஞ்சம் வேறு வேலையாக இருக்கார். ஆல் சாங்ஸ் அவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கு காரணமே இந்த கதையினுடைய டிராவல் வந்து லிரிக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லா சாங்கும் ஒருத்தர் எழுத வைக்கும். ஒவ்வொருத்தருமே வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் இந்த படத்துக்கு தேவையான வரவேற்பையும் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள், மக்களுக்கு தேவைப்படக்கூடிய படங்கள் வந்து உங்கள் டீம் கொடுத்துட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் chat. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தேங்க்யூ.